வணக்கம். இப்போ பின்னாடி ஒரு வாய்க்கால் தெரியுது பாருங்கள். இந்த வாய்க்கால் வந்து பல்லடம் டு உடுமலைப்பேட்டை போகிற வழியில் இருக்குதுங்க. ஜல்லிப்பட்டி அந்த ஏரியாவில் இருக்குது. இது வந்து பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டோட ஒரு வாய்க்கால். பாசனத்துக்காக தண்ணி திறந்து விட்ருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஜல்லிப்பட்டி பிரதான கால்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வந்து அது ஒரு பெரிய ஸ்கீமு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஸ்கீமில் வந்து ஒரு நிறைய டேம் வந்து இன்டர் கனெக்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதிலேருந்து இப்போ தண்ணி திறந்துவிட்ருக்காங்க. தண்ணி வந்து இப்போ இந்த வாய்க்காலிலேருந்து போயிட்டுருக்கு, ஜல்லிப்பட்டி வாய்க்கால். இந்த வாய்க்கால் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், அப்புறம் அந்தாண்ட வந்து கரூர் வரைக்குமே இந்த வாய்க்கால் வந்து இதோட பாசன பரப்பு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் இந்த வாய்க்கால் வந்து அழகாக போயிட்டுருக்கு. வாய்க்கால் நல்லா பெருசுங்க. தண்ணி வந்து நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா ஸ்பீடாக போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இடையில வந்து ஒரு சின்ன அழகான பிரிட்ஜு இருக்குது. ஆனால் வந்து பிரிட்ஜு வந்து கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு கிணறு. ஸோ தண்ணி பிரச்சனையும் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்பப்போ சீசன் டைமில் தண்ணி வாய்க்காலை திறந்து விட்டுறாங்க. அந்த வாய்க்காலை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்குது. கொஞ்சம் கிளியராக இல்லை. இதில் என்ன போட்டிருக்குன்னா, பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டம் ஜல்லிப்பட்டி பயிர்மான வாய்க்கால். அதோட எவ்வளோ பாசன கால்வாய் எவ்வளோ தூரம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 348 ஏக்கர் இந்த வாய்க்கால் மூலிமா இந்த மண்டலத்தில் வந்து பாசன வசதி போட்டிருக்காங்க. போர்டு கொஞ்சம் கிளியராக இல்லை, ஆனால் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. சுற்றி தென்னந்தோப்புங்க, நல்லா அழகாக இருக்குது பாருங்க. தென்னை மரம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வாய்க்காலுக்கு குறுக்க போகிற இந்த பாலம் தான் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை பல்லடம் போகிற மெயின் ரோடு. அதில் வந்து குறுக்க இருக்கிற இந்த பாலம்.